நம்ம கொஞ்சம் உங்களுடன் சேனலில் சுவையான பன்னீர் பட்டர் மசாலா, அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா நம்ம சப்பாத்தி, நான், பரோட்டா இந்த மாதிரி பல இதுக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கும் பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் உள்ள நல்ல ஒரு சைட் டிஷ் இது. இதுக்கு நீங்கள் பன்னீர் எடுத்துக்கோங்க. நான் அந்த மில்கி மிஸ்ட் பன்னீர் தான் எடுத்துருக்கேன். அதை எடுத்து நீங்கள் சின்ன சின்ன பீஸாக நல்லா கட் பண்ணி வச்சு, அதை சில பேர் கொஞ்சம் நேரம் வெந்நீரில் போட்டு எடுப்பாங்க. அப்படின்னா அந்த பன்னீர் ரொம்ப திக்காக, அதாவது ஹார்டாக இருக்காதுங்கிறதுக்காக கொஞ்சம் போட்டு எடுப்பாங்க. பட் நான் அப்படி பண்ணலை, நார்மலாக அப்படி தான் எடுத்து வச்சுருப்பேன். இதை பன்னீரை தனியாக நம்ம ஒரு மேரினேட் பண்ணி வைக்கணும். நம்ம அதை அப்புறம் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னால் ஒரு வாணலியில் கொஞ்சம் பட்டர் போட்டு, அந்த பட்டர் உருகின உடனே அதில் கொஞ்சம் பட்டை துண்டுகள், பட்டையும் போட்டு அதை போட்டு லைட்டாக வறுத்து எடுத்து, அது கூட இஞ்சி பூண்டு பொடியாக நறுக்கின இஞ்சி பூண்டையும் போட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நீங்கள் அதை நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் அது கூடவே நீங்கள் முந்திரி பருப்பு, ஒரு 5-6 முந்திரி பருப்பு எடுத்து அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். முந்திரி பருப்பு ஒரு நல்ல ரிச் டேஸ்ட் கொடுக்கும். சுவை ஒரு நல்ல ஒரு அபாரமாக இருக்கணும். நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டுகள் நறுக்கி வச்சுருக்கோம் பொடிசாக. ஸோ அந்த பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வதக்கி எடுத்து அதோட தக்காளி பழம் நறுக்கி வச்ச தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அப்புறம் காரத்துக்கு தேவையான வத்தல் பொடி, வத்தல் பொடியும் போட்டு அது கூடயே கொத்தமல்லி தூள் அதுவும் போட்டு உப்பும் போட்டு நன்றாக வதக்கணும். நல்லா வதக்கி வரும்போது நல்லா வதக்கி வச்சுட்டு அதை தனியாக நீங்கள் எடுத்து வச்சுன்னா ஆற வச்சிடலாம். அப்புறம் இன்னொரு வானிலையில் கொஞ்சமாக எண்ணெயோ இல்லை பட்டரோ இதை போட்டுக்கலாம். எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் வத்தப்பொடி, அப்புறம் கொஞ்சம் உப்பு இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பன்னீர் துண்டுகள் எடுத்து இந்த வத்தல் பொடி உப்பு கலவையில் போட்டு அதை லேசாக நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதாவது கருகாத அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கி தனியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அந்த உப்பு காரம்லாம் சேரும்போது அந்த பன்னீர் சாப்பிடும்போது ரொம்ப பிளாண்டாக இல்லாமல் நமக்கு கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். அதை போட்டு வதக்கி தனியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஆற வச்ச வெங்காயம் தக்காளி கலவை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கிடணும். எடுத்து மறுபடியும் ஒரு வானிலையில் கொஞ்சம் பட்டர் போட்டு அதில் பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு அதில் இந்த நான் அரைச்சி வச்ச கலவையை போட்டு நல்லா வதக்கணும். அரைச்சி வச்ச கலவை போட்டு நல்லா வதக்கும் போது அதனுடைய பச்சை வாடையெல்லாம் போயிடும். நல்லா நீங்கள் வதக்கி வரும்போது அதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஜீனி போட்டுக்கிட்டோம், ஒரு அரை ஸ்பூன் கிட்ட சுகர் போட்டுட்டு, க்ரீம் இருந்தால் நீங்கள் க்ரீம் போடலாம். அப்படி க்ரீம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் பால் ஊற்றிக்கலாம். பால் ஒரு சின்ன டம்ளருக்கு ஒரு 1/2 டம்ளர் பாலையும் ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது அந்த இதுக்கு ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு அந்த கிரேவிக்கு பன்னீர் அந்த கிரேவிக்கு நல்ல ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்கு பால் ஊற்றும் போதும் அது நல்லாயிருக்கும். அதை ஊற்றி நல்லா கிண்டிட்டு அப்புறம் நீங்கள் அந்த பாலை ஊற்றி அந்த கிரேவி நல்லா கொதிக்கும்போது நீங்கள் தனியாக வறுத்து எடுத்து வச்சுருக்க அந்த பன்னீர் துண்டுகளை அதோடு சேர்த்து அந்த கிரேவியோடு சேர்த்து நல்லா ஒன்றா கலக்கணும். கலக்கிட்டு கசூரி மேத்தி எடுத்து அதை நீங்கள் போடும்போது அந்த ஹோட்டலில் உள்ள அந்த ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த கசூரி மேத்தி எடுத்து அதையும் போட்டு நல்லா கிண்டிட்டு அப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தலையை பொடியாக கட் பண்ணி போட்டு அதையும் சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா ஒரு சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு பன்னீர் பட்டர் மசாலா தயாராகிடும். அந்த இது ஒரு சுவையும் இதுவும் ரொம்ப மனமும் ரொம்ப நல்ல அலாதியாக இருக்கும். நீங்கள் இதுக்கு சப்பாத்தியோ, நானோ, பரோட்டா அந்த மாதிரி எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம். அன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் சப்பாத்தி போட்டு அந்த பன்னீர் பட்டர் மசாலா வச்சு அதை வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சிம்பிளான மெத்தடு தான், ஆனால் நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது அதோடைய டேஸ்ட் அபாரமாக இருக்கும். நீங்களும் இந்த முறையில் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு உங்கள் வீட்டில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் பிடிச்ச இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ், டேஸ்டியானது. ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கையும் கமெண்ட்டையும் தட்டி விடுங்க. தேங்க்யூ.